வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் ஹைவே அலைன்மெண்ட். இப்போ ஒரு ஹைவேஸ்க்கு அலைன்மெண்ட் ரெடி பண்ணுறோம். ரெடி பண்ணும்போது சில ஃபேக்டர்ஸில் நம்ம உத்து கவனிக்கணும். காரணிகள்னு சொல்லுவாங்க அதை. ஸோ அதெல்லாம் நம்ம உத்து கவனித்து அந்த ஹைவேஸை கரெக்டாக அலைன்மெண்ட்டு கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்படி என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குதுன்னு ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக பார்க்கலாம். Highway alignment refers to positioning of a road in both horizontal and vertical direction. ஸோ ஒரு அலைன்மெண்ட் எடுக்கும்போது, ஒரு ஹைவேக்கு அலைன்மெண்ட் எடுக்கும்போது ஹாரிசான்டல் டைரக்ஷனும் பார்க்கணும், வெர்டிக்கல் டைரக்ஷனும் பார்த்து தான் நம்ம அலைன்மெண்ட்டை ரெடி பண்ணி கொடுக்கணும். சரி, ஹாரிசான்டல்னு சொல்லும்போது இப்போ வளைவுகள்லாம் அழகாக ஸ்மூத்தாக கொடுக்கணும். இதுவே வெர்டிக்கல்னு பார்க்கும்போது ஏதாவது பள்ளம் வந்துச்சுன்னா அது அப்படியே அழகாக பெண்ட் ஆகிற மாதிரி கொடுக்கணும். இந்த மாதிரி ஹாரிசான்டல் வெர்டிக்கல் டைரக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து தான் நம்ம ஒரு ஹைவேஸ்க்கு அலைன்மெண்ட்டை கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்குது பாருங்கள், ஹாரிசான்டல் டைரக்ஷன், வெர்டிக்கல் டைரக்ஷன்ஸ். இந்த மாதிரி அந்த மேடு பள்ளம் வளைவுகள்லாம் ஸ்மூத்தாக ரெடி பண்ணி கொடுக்கறது தான் ஹைவே அலைன்மெண்ட்டில் முக்கியமான ஒரு ஃபேக்டர். நெக்ஸ்ட், இது எக்ஸாமுக்கு நீங்கள் வரைஞ்சிக்கலாம் அந்த டயக்ராம். ஹாரிசான்டல் கர்வ்ஸ் ஃபார் ஸ்மூத்தனிங் த சேஞ்ச் ஆஃப் டைரக்ஷன். இப்போ நம்ம ரோட்டில் போயிட்டே இருக்கோம், இப்போ நம்ம ஒரு கட்டு வரணும், திரும்பணும்னா அந்த கர்வ்ஸ் ஸ்மூத்தாக இருக்கணும். ஸோ அதை தான் நம்ம ஹாரிசான்டல் டைரக்ஷன்னு சொல்லுவோம். வெர்டிக்கல் டைரக்ஷனில் நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டுருக்கோம், திடீர்னு ஒரு மேடு வருது, அப்படியே ஒரு பள்ளம் வருதுன்னா அது ஸ்மூத்தாக இருக்கணும். ஸோ அலைன்மெண்ட் அப் டவுன் ஸ்மூத்தனிங் கர்வ்ஸாக இருந்தால் தான் நம்ம அந்த ஹைவேஸினுடைய அலைன்மெண்ட் பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, இது எல்லாமே ஒரு ஃபேக்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ இது ஹாரிசான்டல் கர்வுக்கான டயக்ராம். அப்படியே போய் ஸ்மூத் கர்வ்ஸ். ஓகேங்களா? வெர்டிக்கலுக்கு பாருங்கள், அப்படியே அப்பில் போயிட்டு ஸ்மூத்தாக டவுன் ஆகணும், ஏதாவது இங்கே வேலையில் அந்த மாதிரி பார்க்கும்போது. செவரல் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஹவு எ ஹைவே இஸ் பிளான்ட் அண்டு அலைன்ட். ஸோ ஒரு ஹைவே கட்டுறாங்கன்னா நிறைய ஃபேக்டர்ஸை உன்னிப்பாக கவனித்து தான் கட்டுவாங்க. ஓகேங்களா? சரி, அதில் மொதல் விஷயம் டோப்போகிராஃபி, நிலத்தை பார்க்குறது. அதாவது ஃப்ளாட் லேண்டுன்னு சொல்லுவாங்க, சரிசமமான நிலம்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், ரோடை கட்டிடலாம். இங்கே பாருங்கள், இந்த டயக்ராமில் பாருங்கள், இந்த பிக்சரில் நிலம் பாருங்கள், அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்குங்க, ஃப்ளாட்டாக. ஸோ ஃப்ளாட்டாக இருந்தால் இதில் ஈஸியாக ரோடு போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி நிலம் இருந்தால் நம்மளுக்கு ரோடு போகிறது ஈஸி, காஸ்ட்டும் கம்மியாகும். இதுவே ஒரு மலைப்பகுதிகள், ஓகேங்களா, ஹில்லி ஆர் மவுண்டெயின்ஸ் லேண்டில் நம்ம ஏதாவது டனல் கட்ட வேண்டியது வரும், பிரிட்ஜு கட்ட வேண்டியது வரும், நிறைய கர்வ்ஸ் இருக்கும், செலவு அதிகமாகும். ஸோ இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிரிட்ஜு கட்டுறது, டனல் கட்டுறது, அந்த ஹைவேஸ் அலைன்மெண்ட்டை கொடுக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், இவ்வளோ பெரிய மலை வருது, இதுக்கு ரோடு போகணுன்னா என்ன பண்ணுறது, டனல் கட்டணும். இங்கே எங்கேயாவது வாட்டர் பாடிஸ் வந்துச்சுன்னா அங்கே பிரிட்ஜஸ் கட்ட வேண்டியது வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியது, இதில் செலவும் அதிகமாகும். ஸோ வாட்டர் பாடிஸ் நீடு ஃபார் பிரிட்ஜஸ் அண்ட் டைவர்ஷன்ஸ். இங்கே பாருங்கள், இப்போ இங்கே ஏதாவது வாட்டர் பாடிஸ் போயிட்டுருக்கு. இப்போ நம்ம இங்கே ஹைவே எப்படி கட்டுறது, இதில் ஏதாவது ஒரு பிரிட்ஜு, சின்ன பிரிட்ஜு கட்டினா தானே நம்ம பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி, அந்த லேண்டுக்கு ஏற்ற மாதிரி, காஸ்ட்டுக்கும் ஏற்ற மாதிரி நம்ம ஹைவேஸை அலைன்மெண்ட் பண்ணி கொடுக்கணும். இதெல்லாம் முக்கியமான காரணங்களாக பார்க்கணும். டோப்போகிராஃபிக்கல் ஃபீச்சர்ஸ் லைக் லேக், ஹில்லாக் மே ரெக்வயர் த அலைன்மெண்ட் டு பி டேக்கன் அரவுண்ட் தெம். அதாவது இந்த சின்ன சின்ன மலைகள் வரும், ஓகேங்களா, அப்படி இல்லை சின்ன சின்ன பாண்டுன்னு வரும், ஒரு குளம் குட்டை அந்த மாதிரி. ஓகேங்களா? அந்த மாதிரி வரும்போது நம்ம என்ன பண்ணோம்னா, ஹைவேஸு அது மேலே போகாமல், பிரிட்ஜெலாம் கட்டாமல் அப்படியே அதை சுற்றி போகிற மாதிரி ரெடி பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த கேஸ் ஆஃப் எ பிக் ஹில், த ஆப்ஷன் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிங் அ டனல் த்ரூ இட் ஃபார் மெயின்டைனிங் அ ஸ்ட்ரைட் அலைன்மெண்ட் கேன் பி கன்சிடர். இதுவே ஒரு பெரிய மலை இருந்துச்சுன்னா நம்ம தொலை போட்டு டனல் கட்டிக்கலாம். இதுவே சின்ன மலை, அந்தமாதிரி ஹில்லாக் சின்னதாக இருந்துச்சுன்னா நம்ம அதை சுற்றி போகிற மாதிரி ஹைவேஸை அலைன்மெண்ட் பண்ணியிருக்கணும். The relative cost of these options have to be studied to finalize the alignment. ஸோ பெரிய மலையாக இருந்தால் டனல் கட்டி தான் போய் ஆகணும். ஓகேங்களா? இல்லை சுற்றி போகலாம். ஸோ இதில் எது காஸ்ட் கம்மியாக இருக்கோ அதை சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அலைன்மெண்ட்டுக்கு இங்கே பாருங்கள், இப்போ இங்கே ஒரு லேக் இருக்குது. இந்த லேக்கில் இப்படி சுற்றி ஃபுல்லாக லேக். ஓகேங்களா? நம்ம அலைன்மெண்ட்டு இப்படி வரணும், இப்படி போய் சுற்றி அதை அரௌண்ட் பண்ணி போகணும். ஓகேங்களா? இதுவே இங்கே பாருங்கள், ஒரு சின்ன மலை இருக்குது, ஹில்லாக்னா சின்ன மலைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சின்ன சின்ன மலைகள் இருந்தால் அதை சுற்றி போகிற மாதிரி தான் அலைன்மெண்ட்டு ஹைவேஸ் ரெடி பண்ணியிருப்பாங்க. இதுவே ஒரு பாண்டு பாருங்கள், இந்த மாதிரி ஏதோ ஒரு குட்டை இருக்குது, பாண்ட் ஈக்கோசிஸ்டம் அது இருக்கும் இல்லையா, அந்த பாண்டு இருக்கும்போது அலைன்மெண்ட் இப்படி வரும். ஸோ இதுதான் செலக்டட் அலைன்மெண்ட்.
நெக்ஸ்ட் ஸோ மொதல் விஷயமாக பார்க்க வேண்டியது என்னது, டோப்போகிராஃபிக்கல் ஃபீச்சர்ஸ், நிலத்தை பேஸ் பண்ணி எப்படி ஹைவேஸ் அலைன் பண்ணுறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் சாயில் அண்டு ஜியாலஜி. சரி, மண் எப்படி இருக்கணும், நல்லா ஸ்ட்ராங்கான மண் நம்ம எதை சொல்லுவோம்னா பாறைகள், கிராவல் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, அது எல்லாமே நம்ம ஸ்ட்ராங்கான சாயில்னு சொல்லுவோம். குட் ஃபவுண்டேஷன் அண்ட் ஸ்டேபிள் ரோடு, இதில் ஈஸியாக நம்ம ரோடு போடலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மணல் இருந்துச்சுன்னா, ஜல்லி கல்லாக இருக்குல்ல, இந்த மாதிரி இருந்தால் இதில் ஈஸியாக நம்ம ரோடு போட்டுடலாம். இதுவே வீக் சாயில்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த களிமண் மாஷி லேண்டுன்னு சொல்லுவாங்க, அதில் ரோடு போகிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம், செலவும் அதிகமாகும், அதை நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது. வீக் சாயில்னால் அது இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள், இந்த மாதிரி மண்ணில் நம்ம போட்டோம்னா சேரும் சகதியமாக குழகுழன்னு இருக்கும், இறங்கிடும் ரோடு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இதுவே வந்து லேண்ட்ஸ்லைடு ப்ரோன் ஏரியாஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த ஏரியாஸில் நம்ம ரோடு போகிறத தவிர்க்கணும். அதாவது இங்கே பாருங்கள், இந்த பிக்சரில் பாருங்கள், இந்த மாதிரி ஏரியாஸில் நம்ம ரோடு போட்டால் வேஸ்ட்டு தான். ஓகேங்களா. இதெல்லாம் வந்து கிராக் விடும். ஸோ இடத்துக்கு ஏற்ற மாதிரி பக்கத்தில் தண்ணிலாம் போகவே கூடாது. ஓகேங்களா. அந்த மாதிரி ஏரியாஸில் கண்டிப்பாக மண் அரிப்பு ஏற்படும். ஸோ இந்த மாதிரி இதை தான் ப்ரோன் ஏரியாஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஏரியாஸில் அது நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஹைவேஸை கட்டக்கூடாது. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் ட்ரைனேஜ் அண்டு வாட்டர் பாடிஸ். ரோட் ஷுட் நாட் பிளாக் நேச்சுரல் வாட்டர் ஃப்ளோ. ஒரு தண்ணி போகுதுன்னா அந்த தண்ணியை தடுத்து நிறுத்தக்கூடாது ஹைவேஸ் கட்டுறதுக்காக, அது மாட்டுன்னு போகணும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஹைவேஸை அலைன் பண்ணணும். ஓகேங்களா. இப்போது நம்ம ரோட்லாம் கட்டுறோம், அங்கே அடிக்வேட் ட்ரைனேஜ் சிஸ்டம்ஸ்லாம் இருக்கணும். இப்போ பெரிய மழை பெய்யுது, ரோடு வந்து டேமேஜ் ஆகக்கூடாதுன்னா அந்த கட்டுற ரோடுக்கு சைடில் நம்ம இந்தமாதிரி ட்ரைனேஜ் சிஸ்டம் கட்டிட்டோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ரோட்டுக்கு. ஸோ அடிக்வேட் ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஓகேங்களா. அதே மாதிரி இந்த ரிவர்ஸு, லேக்ஸு, ஸ்வாம்ஸ் தெரியும்ல, ஏரியிலையோ இல்லைனா குளங்கொட்டையிலையோ இல்லைனா சதுப்பு நிலத்துலையோ அந்த பக்கம் நம்ம ஹைவேஸ் கட்டாத மாதிரி பார்த்துக்கணும். ரொம்ப தேவைனா மட்டும் கட்டுறதுக்கு பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் இருக்கும், இதெல்லாம் ஸ்வாம்ப் ஏரியாஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஏரியாஸில் ரோடு போடுறதே வேஸ்ட்டு. ஓகேங்களா. இதெல்லாம் ஹைவேஸ் போட்டால் நிற்காது. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஒரு ரிவரில் நம்ம ஹைவேஸ் கட்டி ஆகணும்னா அந்த ரிவர் தண்ணி போகுது இல்லையா, அதுக்கு பர்பண்டிகுலராக, அதாவது 90 டிகிரிஸ்ன்னு சொல்லுவாங்க, ரைட் ஆங்கிள்ஸ் படி நம்ம பிரிட்ஜு கட்டணும். பிரிட்ஜோ ரோடோ இங்கே பாருங்கள், இப்போது தண்ணி இப்படி போகுது. ஓகேங்களா. இப்படி தண்ணி இப்படி போகுதுன்னா இதுக்கு 90 டிகிரி, இப்போ தண்ணி இப்படி போகுதுன்னா இதுக்கு 90 டிகிரி இப்படி தான் சொல்லுவோம். ஓகேங்களா. இதானே 90 டிகிரின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 90 டிகிரிக்கு பர்பண்டிகுலர்னு சொல்லுவாங்க. இந்த பர்பண்டிகுலராக நம்ம வந்து பிரிட்ஜு கட்டணும். இதுதான் ஹைவேஸ் ரோடு, இப்படி தான் வரும். தண்ணி இப்படி போகுதுன்னா ஹைவே ரோடு இப்படி வந்து இப்படி போகிற மாதிரி ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே அலைன்மெண்ட். ஒரு இடத்துல ஒரு தண்ணி போகுதுன்னா அதை வந்து ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா. அதை ஸ்டாப் பண்ணாமல் அதுவும் போகணும். நம்ம அலைன்மெண்ட்டும் பக்காவாக இருந்துச்சுன்னா அதுக்கும் பிரச்சனை இல்லை, நம்மளுக்கும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட் ஆப்ளிகேட்ரி பாயிண்ட்ஸ். ஒரு ஹைவேக்கு முக்கியமானது இதுதான், ஆப்ளிகேட்ரி பாயிண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட்டு தான் வந்து முக்கியமானது. These are the points through which the alignment has to be necessarily pass for maximum utilization of the road. இது கண்ட்ரோல் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது இப்போது ஏ தான் ஒரு பாயிண்ட், இது ஒரு இடம், பி ஒரு பாயிண்ட். ஓகேங்களா. இது வந்து ஸ்ட்ரைட் ரூட்டு சொல்லலாம். இதுக்கு நடுவில் வந்து நம்மளுக்கு எங்கேயாவது மலைகளோ இல்லை ஒரு முக்கியமான ஒரு ரிலீஜியஸ் இடம்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா நம்ம ஒரு ஆப்ளிகேட்டரி பாயிண்ட்டுன்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதாவது இங்கேருந்து இப்படி இந்த ஒரு 3 கட் வருது பாருங்கள், 3 ஸ்மூத் கர்வ்ஸ் வருது பாருங்கள். அப்போது இந்த பாயிண்ட் வந்து பி, கியூ, ஆர், இது எல்லாமே ஆப்ளிகேட்டரி பாயிண்ட், கண்ட்ரோல் பாயிண்ட். இந்த இடத்துலலாம் வந்து ஹைவேஸ் வந்து பக்காவாக இருக்கணும், நல்லா ஸ்மூத்தனிங்காக இருக்கணும். ஓகேங்க. ஏன் அப்படி கட்டுறாங்கன்னா ஸ்ட்ரைட் ரூட் கொடுக்காமல் இந்த மாதிரி ஏன் அலைன்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா இங்கே எங்கேயாவது முக்கியமான ஒரு ரிலீஜியஸ் இடமோ அதாவது இருக்கலாம், இல்லை முக்கியமான வந்து ஒரு மலை இருக்கலாம், இல்லை முக்கியமான ஏதோ ஒரு பிளேஸ் இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கும்போது அதை மொத்தமாக இடித்து நகர்த்தாமல் ஒரு அலைன்மெண்ட், ஒரு ப்ரொப்போஸ்டு நல்ல ஒரு அலைன்மெண்ட் கொடுத்தோம்னா அதுதான் நம்ம ஆப்ளிகேட்டரி பாயிண்ட்ஸ். ஸோ ஆப்ளிகேட்டரி பாயிண்ட் வந்து ஒரு கண்ட்ரோல் பாயிண்ட். இதெல்லாம் அந்த பிரிட்ஜு இருக்கிற இடம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த பிரிட்ஜுக்கும் பாதிப்பு இல்லாமல் ஒரு புது அலைன்மெண்ட்டு கொடுக்கறது தான் வந்து அந்த பாயிண்ட்ஸ் தான் வந்து ஆப்ளிகேட்டரி பாயிண்ட். ஸோ கண்ட்ரோல் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ ஏ, பி வந்து எண்டு பாயிண்ட், நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்க இந்த கண்ட்ரோல் பாயிண்ட் பி, கியூ, ஆர் தான் வந்து ஆப்ளிகேட்டரி பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் டிராஃபிக் ஃப்ளோ அண்டு வால்யூம். நல்ல ஒரு அதிகமான டிராஃபிக் உள்ள ஏரியாஸில் நம்ம ரோடை நல்லா வைடனாக போடணும், நல்லா ஸ்மூத் கர்வ்ஸாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு ரோடு ஹைவேஸ் கட்டுறோம்னா சிட்டி, டவுனு, இண்டஸ்ட்ரி, கமர்ஷியல் ஏரியாஸ் இது எல்லாமே கனெக்ட் ஆகிற மாதிரி கட்டணும். ஓகேங்களா.
இங்கே பாருங்கள், இப்போ இது ஒரு ஹைவேனா இதில் வந்து இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து ஜாயின் ஆகும். ஓகேங்களா, நிறைய டவுன்ஸ் வந்து ஜாயின் ஆகும், சிட்டி ஜாயின் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுனா தான் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஹைவேஸ். ஸோ ஃப்யூச்சர் டிராஃபிக் க்ரோத் ஷுட் பி கன்சிடர்ட். ஸோ டிராஃபிக் ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா ரோடை நல்லா பக்காவாக அலைன்மெண்ட் பண்ணி கொடுக்கணும் ஹைவேஸில். எக்கானமி அண்டு காஸ்ட். அவாய்ட் எக்ஸ்பென்சிவ் லேண்ட் அர்பன் ஏரியாஸ் இஃப் பாசிபிள். எங்கேயாவது வில்லேஜில் ஹைவேஸ் போட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, காஸ்ட் கம்மியாக இருக்கும். இதுவே அர்பன் ஏரியாஸில் நிறைய ஹைவேஸ் போட்டாங்கன்னா பிரச்சனை வரும், காஸ்ட் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. மினிமைஸ் கட்டிங், ஃபில்லிங் அண்ட் எக்ஸ்பென்சிவ் ஸ்ட்ரக்சர்ஸ், பிரிட்ஜஸ், டனல். ஒரு ஹைவேஸ் கட்டுறாங்கன்னா நிறைய பிரிட்ஜு டனல்லாம் கட்டாத மாதிரி தான் பார்ப்பாங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு செலவு கம்மியாக இருக்கும். ஓகேங்களா. அதுக்கேற்ற மாதிரி அலைன்மெண்ட்ஸு பார்க்கணும். காஸ்ட் எஃபெக்டிவ் மெட்டீரியல்ஸ் ஷுட் பி யூஸ்டு. நல்ல ஒரு மலிவான மெட்டீரியல்ஸை பயன்படுத்தணும். ஓகேங்களா. ரொம்ப ஹை லெவலையும் போகக்கூடாது, லோ லெவலையும் போகக்கூடாது, மீடியம் லெவலில் இருக்கணும். என்விரான்மெண்டல் இம்பேக்ட். இது சில டைம் என்ன ஆகும்னா நம்ம ஹைவேஸ் போடும்போது காட்டுக்குள்ளே போகும், ஃபாரஸ்ட்டு, வைல்ட் லைஃப் ஏரியாஸ். அந்த ஏரியாஸில் நம்ம என்ன பண்ணணும்னா பாதுகாக்கணும். அந்த ஏரியாஸை அழித்து அந்த இடத்துல ஹைவேஸ் போடும்போது அந்த மிருகங்களுக்கு பிரச்சனை ஏற்படும். அந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்கணும். இப்போ பாருங்கள், இந்த டயக்ராம் பாருங்கள், இது ஃபாரஸ்ட் ஏரியா, இங்கே ஹைவேஸ் போட்டிருக்காங்க, நடுவில்னா இது எலிஃபெண்ட்லாம் போகுது. ஸோ இதெல்லாம் பிரச்சனை தான். ஓகேங்களா. ஸோ மினிமைஸ் நாய்ஸ் அண்ட் ஹேர் பொல்யூஷன் ஃபார் நியர்பை ரெசிடெண்ட். ஸோ ஹேர் பொல்யூஷன், நாய்ஸ்லாம் இல்லாத மாதிரி பக்கத்தில் எந்த ஒரு வில்லேஜும் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். ஹைவேஸ் போட்டாங்கன்னா பெஸ்ட்டு. ஓகேங்களா. ஃபாலோ என்விரான்மெண்டல் லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஒரு ஹைவேஸ் கட்டுறாங்கன்னா கவர்மெண்ட்டு கொடுத்த அந்த லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பயன்படுத்தி தான் கட்டணும். சோஷியல் அண்டு கல்ச்சரல் ஃபேக்டர்ஸ், இது முக்கியமானது. இப்போது ஒரு இடம் எடுத்துட்டோம்னா அது ரிலீஜியஸ் சைட்டுன்னு சொல்லுவாங்க, ஒரு தெய்வீகமான இடம்னு சொல்லுவாங்க, புண்ணியஸ்தலம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒன்று அந்த இடத்துல வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்கன்னு வச்சு, ஒரு கம்யூனிட்டி பீப்புள் இருக்காங்கன்னா அவங்கள மொத்தமாக அடித்து துரத்திட்டு அங்கே வந்து ஒரு ஹைவேஸ் கட்டுறதுலாம் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும், அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அவாய்ட் டிஸ்பிளேசிங் கம்யூனிட்டிஸ் ஆர் அஃபெக்டிங் ரிலீஜியஸ் ஆர் கல்ச்சரல் சைட். அங்கே இருக்கிற மக்களை வேறு இடத்துக்கு அனுப்பி அங்கே ஹைவேஸ் கட்டணும்னு அவசியம் இல்லாமல் ஒரு வேறு அலைன்மெண்ட், ஒரு வேறு ரூட்டை ரெடி பண்ணுறது பெஸ்ட்டு. கன்சிடர் அக்சஸ் டு ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், மார்க்கெட். மெயின்டைன் ஹார்மோனி வித் லோக்கல் வே ஆஃப் லைஃப். ஒரு ஹைவேஸ் கட்டுறாங்கன்னா அது ஸ்கூல் கனெக்டாக இருக்கணும், ஹாஸ்பிட்டல்ஸு, மார்க்கெட்டு, இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேங்களா. கவர்மெண்ட் பாலிசிஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ நம்ம ஒரு ஹைவேஸ் டிசைன் பண்ணுறோம்னா ஃபாலோ நேஷ்னல் அண்ட் லோக்கல் ஹைவே டிசைன் ஸ்டாண்டர்ட்ஸ். சும்மா ஹைவே கட்டிட முடியாது. கவர்மெண்ட் வந்து ஒரு நேஷ்னல் லோக்கல் ஹைவே கட்டுறதுக்கான ஸ்டாண்டர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை பயன்படுத்தி தான் நம்ம கட்டணும். அப்டைன் நெசசரி அப்ரூவல் பிஃபோர் கன்ஸ்ட்ரக்ஷன். அப்ரூவல் வாங்கணும், சேஃப்டி கைட்லைன்ஸ்லாம் பயன்படுத்தணும். லேண்டு அக்யூசிஷன்லாம், லேண்டுக்கு அது வாங்கிப்பாங்க இல்லையா, ஒரு இடம் இப்போ வந்து ஒரு இடத்துல ஹைவேஸ் கட்டுறாங்கன்னா அந்த இடத்துல ஒரு வீடு இருக்குன்னா அந்த நிலம் நம்மளுக்கு தேவைன்னா அது வந்து பக்காவாக அந்த லா படி அவங்களுக்கு அந்த பணத்தை செட்டில்மெண்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், நிலத்தை ஆக்கிரமிக்கணும். ஸோ கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸும் பார்க்கணும். ஏரியாஸ் வித் ஹெவி ரெயின்ஃபால் நீட் குட் ட்ரைனேஜ் அண்ட் ஸ்ட்ராங் பேவ்மெண்ட். இப்போது ஒரு ஹைவே கட்டுறோம், அந்த இடத்துல அதிகமாக மழை பெய்யுதுன்னா அந்த இடத்துல பக்காவாக ட்ரைனேஜ் சிஸ்டம் பக்காவாக இருக்கணும். ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். ஸ்னோஃபால் ரீஜன்ஸ், ப்ராப்பர் ஸ்னோ கிளியரிங் மெத்தட்ஸ் ஷுட் பி பிளான்ட். இதே ஸ்னோஃபால் ரீஜனில் ஒரு ஹைவேஸ் கட்டுறாங்கன்னா அந்த ஸ்னோஃபாலை அகர்த்தத்துக்கும் ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். ஓகேங்களா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஹைவேஸை கட்டணும்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இந்தமாரி ஸ்னோஃபால் ரீஜன் இருக்குதுன்னா ஹைவேஸ் இங்கே போட்டோம்னா இந்த சைடில் தள்ளுறதுக்காக இடம் இருக்கணும். ஓகேங்களா. ஹாட் ரீஜியன்ஸ், ரோட் மெட்டீரியல்ஸ் ஷுட் ரெசிஸ்ட் டெம்பரேச்சர் சேஞ்சஸ். இதுவே ஹாட் ரீஜன்னா டெசர்ட் பக்கமாக ரொம்ப வெயில் இருக்கும் இல்லையா, அந்த பக்கமாக நம்ம ரோடு போடும்போது அந்த ரோடில் போடுற அந்த மெட்டீரியல்ஸ் வந்து ரொம்ப தாங்கணும், அந்த டெம்பரேச்சருக்கு தாங்கணும். உருகி ரோடு வந்து வளைஞ்சோ இல்லை பள்ளம் வந்துடக்கூடாது, அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கணும். ஃப்யூச்சர் எக்ஸ்பேன்ஷன் பாசிபிலிட்டிஸ். இப்போது ரோடு நம்ம ஏதாவது எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி சைடில் இடம் விட்டுட்டு தான் நம்ம இப்போதைக்கு ஹைவேஸை கட்டணும். பிளான் ஃபார் ஃப்யூச்சர் வைட்னிங் ஆர் எக்ஸ்டென்ஷன்ஸ். லீவ் ஸ்பேஸ் ஃபார் ஆடிங் எக்ஸ்ட்ரா லேன்ஸ் ஆர் சர்வீஸ் ரோட். இப்போ எக்ஸ்ட்ரா நீங்கள் ஏதாவது ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறீங்கன்னா முதல்ல கட்டும் போதே அந்த ஸ்பேஸ் விட்டுட்டு கட்டணும். ஓகேங்களா. மொத்தமாக கட்டிடக்கூடாது. ஸோ பை கன்சிடரிங் தீஸ் ஃபேக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் கேன் டிசைன் எ சேஃப், எக்கனாமிக்கல் அண்ட் எஃபிஷியன்ட் ஹைவே. ஸோ சிவில் இன்ஜினியர் கையில் தான் இருக்குது இது எல்லாமே. நீங்கள் தான் என்ன பண்ணணும், இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல ஹைவேஸை கட்டணும்.
ஓகேங்களா? உங்களுக்கு இந்த கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.